வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொது தமிழ் முக்கிய விநாயக விடைகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து 20 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ இன்றைக்குண்டான 20 கொஸ்டின் வித் ஆன்சர் பார்க்கலாம். முதல் கொஸ்டின் பாருங்கள். காந்தியடிகளை பாட்டுடைய தலைவராக கொண்டு பாடப்பெற்ற நூல் எது அப்படின்னா காந்தி புராணம். காந்தியடிகளை பாட்டுடைய தலைவராக கொண்டு பாடப்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டோன்னா காந்தி புராணம். தென்னாட்டின் ஜான்சி ராணி என காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அஞ்சலம்மாள். தென்னாட்டின் ஜான்சி ராணி என காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா அஞ்சலை எம்மாள். மூன்றாவது, காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் வந்து அம்புஜதம்மாள். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் வந்து அம்புஜதம்மாள். நாலாவது கொஸ்டின் பாருங்கள். அம்புஜதம்மாள் தாமரை திரு விருது பெற்ற ஆண்டு வந்து 1964. அம்புஜதம்மாள் தாமரை திரு விருது பெற்ற ஆண்டு வந்து 1964. சைவ திருமுறைகளில் 10வது திருமுறை திருமந்திரம். சைவ திருமுறைகளில் 10வது திருமுறை எது அப்படின்னு கேட்டோன்னா திருமந்திரம். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா திருமந்திரம். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். ஏழாவது, கித்தேரி அம்மனை என்ற நூலின் ஆசிரியர் வந்து வீரமாமுனிவர். கித்தேரியம்மாள் அம்மானை என்ற நூலின் ஆசிரியர் வந்து வீரமாமுனிவர். சூசையப்பரை தலைவராக கொண்டு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னா தேம்பாவணி. சூசையப்பரை தலைவராக கொண்டு பாடப்பட்ட நூல் தேம்பாவணி. 9வது பாருங்கள். கிறித்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என அழைக்கப்படும் நூல் தேம்பாவணி. கிறித்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என அழைக்கப்படும் நூல் தேம்பாவணி. 10வது, தேம்பாவணி நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3615. தேம்பாவணி நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3615. வீரமாமுனிவரின் காலம் 8/11/1680 முதல் 4/2/1747 வரை. வீரமாமுனிவருடைய காலம் 8/11/1680 முதல் 4/2/1747 வரை. சுவாமி விபுலானந்தர் எழுதிய மந்தக சோலாமணியம் மறைமலை அடிகள் எழுதிய டேஸ் நூலும் நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல்கள் ஆகும் அப்படின்னா சாகுந்தலம். சரிங்களா? அதாவது சுவாமி விபுலானந்தர் எழுதிய மந்தக சோலாமணியம். அப்போ இது கூட கேட்கலாம். அதாவது சுவாமி விபுலானந்தர் எழுதியது டேஸ் நூல் அப்படின்னா மதங்க சோலாமணி. சரிங்களா? மறைமலை அடிகள் எழுதிய சாகுந்தலம் நூலும் நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல்கள். நெக்ஸ்ட்டு 13வது பாருங்கள். 7ஆம் நூற்றாண்டில் மகேந்திரவர்ம பல்லவன் டேஸ் என்னும் நாடக நூலை எழுதினான் அப்படின்றாங்க. மத்த விலாசம். 7ஆம் நூற்றாண்டில் மகேந்திரவர்ம பல்லவன் மத்த விலாசம் என்னும் நாடக நூலை எழுதியுள்ளான். 14வது பாருங்கள். 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் டேஸ் நாடகங்கள் தோன்றின அப்படின்னா நொண்டி நாடகங்கள் தோன்றின. 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நொண்டி நாடகங்கள் தோன்றின. 15வது பாருங்கள். தமிழ்நாட்டின் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது அப்படின்னா கதரின் வெற்றி. தமிழ்நாட்டின் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது அப்படின்னா கதரின் வெற்றி. 16வது பாருங்கள். நாடக உலகின் இமயமலை என்றும் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்றும் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சங்கரதாச சுவாமிகள். நாடக உலகின் இமயமலை என்றும் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்றும் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சங்கரதாச சுவாமிகள். தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்பட்டவர் யார் அப்படின்னா பம்பல் சம்பந்தனார். தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்பட்டவர் யார் அப்படின்னா பம்பல் சம்பந்தனார். 18வது, மதுரையில் புலமை கடலான தமிழ் மூதாட்டி ஔவையார் நாடகம் எந்த ஆண்டு அரங்கேற்றப்பட்டது அப்படின்னா 1942. மதுரையில் புலமை கடலான தமிழ் மூதாட்டி ஔவையார் நாடகம் எந்த ஆண்டு வந்து அரங்கேற்றப்பட்டது. அதாவது ஔவையார் நாடகம்னு ஒரு நாடகம் எந்த ஆண்டு அரங்கேற்றப்பட்டதுன்னா 1942 அப்படின்னு சொல்கிறாங்க. வழிநூல் என அழைக்கப்படும் நூல் வந்து கம்பராமாயணம். வழிநூல் என அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணம். 20வது கொஸ்டின் பாருங்கள். கதை மாந்தரின் வட சொற்பெயர்களை தொல்காப்பிய நெருப்படி தமிழ்படுத்தி பெருமைக்குரியவர் யார் அப்படின்னா கம்பர். கதை மாந்தரின் வட சொற்பெயர்களை தொல்காப்பிய நெருப்படி தமிழ்படுத்திய பெருமைக்குரியவர் யார் அப்படின்னா
கம்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய 20 கொஸ்டின் வித் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பல் கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.